பெற்றோர்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் படிப்பதற்கு கொஞ்சம் செலவு தொகை வழங்க வேண்டி இருந்தாலும் எங்களை அணுகுங்கள், எங்களால் முடிந்தவரை. அதுக்காக லீவில் நிற்காதீங்க. கேஎன்சி வரைக்கும் எங்கள் வீடு கேஎன்சி தான் இருக்குது. நிறைய அப்படி தான் செஞ்சுன்னு இருக்கோம். எதுக்குமே நான் சளைச்சதில்லை. போகும்போது என்ன எடுத்து கொண்டு போகிறோம், இந்த இது தான் அல்லது தான் யாருக்கும் உள்ளது தான். அது என் பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்து அரசியல்வாதி பிள்ளை என்று சொல்லாத அளவுக்கு அவர் சேவை மாதம் மாதம் அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான், ஏழைகளுக்கு செலவு பண்ணுவான். கோவிட எனக்கும் அட்டாக். அவர் மூலமா எங்கள் வீட்டில் 3 பேருக்கு கோவிட் அட்டாக். எனக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு எம்ஜிஎம்ல நான் ஒரு எம்எல்ஏ இருந்ததுனால அவருடைய அப்பான்றதுனால எம்ஜிஎம்ல கொண்டு போய் சென்னையில் சேர்த்துட்டு வந்தாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றுமே இல்லை. நானுங்க ஃபர்ஸ்ட்ல போகும்போது நீங்கள் வீட்டுக்கு போகலான்னானுங்க. எம்எல்ஏன்னு டாக்டருடைய அப்பா என்னான்னு 5 நாள் தங்க வச்சிட்டாங்க பணம் வசூல் பண்ணாது. எனது மகன் தன் உயிரும் கொஞ்சம் கூட வாழணுன்ற ஆசையே இல்லை. இந்த கொரோனா டைம்ல நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கடவுள் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். கோவிட் டைம்ல எல்லா சேவையும் செய்து என்ன முடியுமோ பண உதவிகள், மருத்துவ உதவிகள், அந்த மாஸ்க்கு, கேப்பு, ஆசிரியர்களுக்கு, காவலர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சாரு. அது நான் முழு மனதோடு வரவேற்று என்னால் முடிந்ததை பையன் கேட்கும்போது கொடுத்துனே இருப்பேன். அது மாதிரி தான் இது கூட 100 பேர் இருந்தால் செஞ்சு சிம்பிளா செய்யணும்னாரு. நோனி இதன் மூலமாக எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, லட்சியம்தான் நமக்கு வேண்டும். மற்றவர்களை வாழ வைக்கின்ற, மற்றவருக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற, மற்றவருக்கு உதவி செய்கின்ற அந்த லட்சியம்தான் நமக்கு பெரிதாக அமைய வேண்டும் என்று விட்டேன். எவ்வளவு வேணாலும் பரவாயில்லப்பா, நீ செய்ப்பா, நல்லா சிறப்பாக சொல்லிட்டு செஞ்சேன். நான் நேற்று நைட்டு 10 மணி தான் கடலூர் வந்தேன். எனக்கு சத்திரவங்க நடந்தேன் இருக்கு. அதனால நீங்கள் வாழ்த்தினாலும் வீழ்த்தினாலும் அவரையே எல்லா அனைத்து பொருள்களும் அவரையே சேரும் என்ற வகையிலே இஸ் டேக்கிங் ட்ரைனிங் ஃபார் திஸ் கேம்ப். இந்த கேம்பின் மூலமாக அவர் அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வருங்காலத்திலே தொடர்ந்து இது போன்ற ஏழைகளுக்கு உள்ள நிலையிலே நான் இருப்பேன் என்று எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷத்துடன் அவர் கூறிய வார்த்தைகள். நான் இன்னும் 1 ஆண்டு கூடுதலாக வாழ்வதற்கு ஆண்டவன் எனக்கு அருள வேண்டும் என்று கூட்டு வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் வணக்கங்களை கூறி, சதீஷ் அவர்கள் வேலைவாய்ப்பு ஆர்டர் தருவரை கண்டிப்பாக பெரிய அளவிலே உழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு உறுதுணையாக மேலே இருக்கின்ற பூமண்டன் போன்ற தலைவர்கள் உதவியோடு இருப்பார்கள் என்று கூறி, இது என் சன்னு பூமும் உதவியாளர்கள், அருமைக்குரிய என்னுடைய அன்புக்கும் சொந்தக்காரர்கள், சகோதரர்களோட ஒரு படி மேலாக நான் நேற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதி பெருமாள், நம்முடைய ரவி, அது மாதிரி ராஜசேகர், அது மாதிரி சன்மணி பிரகாஷ், இங்கே செந்தில், இது போன்ற நிறைய பேர் சொல்லியே போகலாம். இரவு பகல் பாராமல் 10 தினங்களாக இங்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அன்பிற்கும் உண்டு அழைக்கும் தர என்ற வகையிலே அவர்கள் அன்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக என்னால் முடிந்த கைமாறுகளை செய்தே ஆவேன். உயிரில் உயிர்த்து உள்ளவரை அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அல்ல, உடம்பெறவா சகோதரர்களாக நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகை வந்திருக்கின்ற எனது சங்கத்தைச் சேர்ந்த லைன்ஸ் கிளப் அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர்கள் இடம் தந்து உதவிய இந்த பள்ளியினுடைய தாளாளர், கல்லூரியுடைய தாளாளர், அருமைக்குரிய கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் கூறி, நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் என் கதவுகள், என் வீட்டு கதவுகள் திறந்தே இருக்கும். எந்த சூழலையும் உங்களுக்கு உதவுகின்ற நிலையிலே நான் வாழ்நாள் வரை உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பேன். அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பிற்கு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.